கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் காருக்கு டீசல் நிரப்பிக்கொண்டு பணம் கேட்ட பங்க் ஊழியரை தாக்கிவிட்டு தப்பிச் சென்ற நபர் குறித்து சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சூளகிரியில் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள இந்துஸ்தான் பெட்ரோல் பங்கில் 4000 ரூபாய்க்கு டீசல் நிரப்பிவிட்டு சூளகிரியைச் சேர்ந்த திம்மராஜ் பணம் கொடுக்காமல் சென்றதால் ஊழியர்கள் காரை மறித்து பணத்தை கேட்டுள்ளனர். பின்னர் கார் உரிமையாளருக்கும் பங்க் ஊழியருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் ஊழியரை கார் உரிமையாளர் தாக்கியதாக கூறப்படுகிறது. சென்னை புழலில் புலம்பெயர் தொழிலாளியை நூதன முறையில் ஏமாற்றி 46,000 ரூபாய் பணம் பறித்துச் சென்ற வடமாநில இளைஞரை போலீசார் கைது செய்தனர். மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவர் சமத், இவரது மகன் யாதுல். சென்னை புழலில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கி இருவரும் கட்டட வேலை செய்து வந்துள்ளனர். இதில் கடந்த 16ஆம் தேதி மேற்கு வங்கம் செல்வதாக கூறி யாதுல் புறப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த கைருல் ஹாசன் என்பவர் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் வைத்து யாதுலை மறித்ததாகவும் கட்டட வேலை இருப்பதாக கூறி அருகில் உள்ள விடுதியில் தங்க வைத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே யாதுலின் தந்தைக்கு போன் செய்த கைருல் ஹாசன் யாதுல் விபத்தில் சிக்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக கூறி அவரை நூதன முறையில் ஏமாற்றி 46,000 ரூபாய் வரை ஜிபே மூலம் பணம் பெற்றிருக்கிறார். மறுநாள் விடுதியில் இருந்து தப்பி தந்தைக்கு யாதுல் தகவல் தெரிவித்த நிலையில் அனைத்தும் வெளிச்சத்திற்கு வந்தது. புகாரின் அடிப்படையில் இது குறித்து தீவிர விசாரணை நடத்தி வந்த போலீசார் சென்னை திருவான்மையூரில் பதுங்கியிருந்த கைருல் ஹாசனை கைது செய்த நிலையில் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.